இந்த பதிவில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம். சோபகிருது வருடத்தின் 12வது மாதம் 31 நாட்களை கொண்டது. அடுத்து தமிழ் வருடத்தின் 38வது குரோதி ஆண்டு பிறக்கிறது. குரோதம், வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு, கிரக யுத்தம் இந்த பங்குனி மாதம் ஆரம்பிக்க போகிறது. கலகம் பிறந்தால் முடிவு நன்மையாகத்தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. மனிதனுக்கு பரம்பரையாக பகை இருப்பது போல் கிரகங்களுக்கும் பரம்பரை பகை உண்டு. ராகுவுக்கு சூரியன் பகை, சனிக்கு செவ்வாய் பகை. இந்த மாதம் விருச்சிக ராசிக்கு 4ஆம் வீட்டிலும் 5ஆம் வீட்டிலும் கிரக யுத்தம் நடைபெறுகிறது, கலகம் நடைபெறுகிறது. விருச்சிக ராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம். பங்குனி மாதம் 2ஆம் தேதி கும்பராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சாகிறார். கும்பராசியில் சனி. பங்குனி மாதம் 18ஆம் தேதி வரை கும்பராசியில் சுக்கிர பகவான், பிறகு மீனராசிக்கு பெயர்ச்சாகிறார். பங்குனி மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை மீனராசியில் சூரியன், மீனராசியில் ராகு. பங்குனி மாதம் 12ஆம் தேதி வரை மீனராசியில் புதன், பிறகு மேசராசிக்கு பெயர்ச்சியாகி பங்குனி 27ஆம் தேதி வரை மேசராசியில் சஞ்சாரம் செய்துவிட்டு பிறகு மீனராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். மேசராசியில் குரு. பங்குனி மாதம் 1ஆம் தேதி பரணி நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவான் இந்த பங்குனி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். கன்னி ராசியில் கேது. பங்குனி மாத 9 கோச்சார கிரக நிலைகள். திருக்கணித பஞ்சாங்கப்படி விருச்சிக ராசி என்பதற்கு பொது பலனாக பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம். விருச்சிக ராசிக்கும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய். காலபுருஷனுக்கு 11வது வீட்டில், விருச்சிக ராசிக்கு 4வது வீட்டில் இந்த மாதம் சஞ்சாரம் செய்ய போகிறார். முதல் 15 நாட்கள் சுய நட்சத்திரத்தில், அவிட்ட நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இதுவரை ஒரு நல்ல நிலையாக தான் இருந்துச்சு. உங்களுடைய முயற்சி, உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் ஓரளவு நன்றாகத்தான் இருந்துச்சு. குடும்ப வாழ்க்கையும் சரி, பொருளாதாரமும் சரி, ஓரளவு 3ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் உச்ச நிலையில் இருக்கும்போது பண வரத்து ஓரளவு உங்கள் கை பிடிக்காத அளவுக்கு இருந்தது. 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக, சனி பகவானுடைய 10ஆம் பார்வை விருச்சிக ராசியின் மேல் விழுகிறது. தடை தாமதம் எதையும் எடுத்த உடனே வெற்றி பெறாத நிலை விருச்சிக ராசி என்பதற்கு இருக்கும். 4ஆம் வீட்டிலே தன்னுடைய ராசிநாதனும் சஞ்சாரம் செய்யும் பொழுது எடுத்த காரியம் தொட்ட காரியம், தான் நினைச்சது ஒன்று நடப்பதொன்று, எல்லாமே தோல்வியாக போகிற மாதிரி தெரியும். நினைச்சது ஏமாற்றங்கள் தரக்கூடிய வகையில் இருக்கும். 4ஆம் வீட்டிலே செவ்வாய் சனி கூட்டணி சேரும் பொழுது விருச்சிக ராசி என்பதற்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அங்கே சுகஸ்தானம், வீடு, மனை, நிலம், வண்டி, வாகனம், தாயார், மன எண்ணங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் செவ்வாய் சனி இந்த மாதம் கூட்டணி சேரும் பொழுது பங்குனி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு விருச்சிக ராசி என்பவர்கள் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். விருச்சிக ராசிக்கு செவ்வாய் சனி கூட்டணி என்றாலே 2016 காலகட்டத்தில் ஒரு 8 மாதம் விருச்சிக ராசியில் செவ்வாய் சனி கூட்டணி சேர்ந்திருந்தார். அந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் பல பேருக்கு வண்டியில் போய் அடிபட்டு எலும்பு முறிந்து கட்டு போட்டு எவ்வளவோ விரைய செலவுகள் அந்த காலகட்டத்தில் செய்தார்கள். 2020ஆம் வருடம் சித்திரை மாதம் 21ஆம் தேதி வரை மகர ராசியில் சனி, குரு, செவ்வாய் 3 கிரகங்கள் கூட்டணி இருந்தது. அதன் பிறகு தற்போதுதான் கும்பராசியில் செவ்வாய் சனி கூட்டணி நிகழ்கிறது. செவ்வாய் சனி கூட்டணி என்றாலே உலக மக்கள் எல்லோருக்குமே தொந்தரவு தான், நிம்மதி இல்லாத பொழப்பாக தான் இருக்கும். விருச்சிக ராசிக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சி, செய்கின்ற வேலை, உங்களுடைய உழைப்பு எல்லாமே மந்தமாக பொறுமையாக போகிற மாதிரி இருக்கும். தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள்
பங்குனி மாதம் 15ஆம் தேதிக்குள் வாங்கிக் கொள்ளலாம். அதன் பிறகு சனியும் செவ்வாயும் நேர்கதியில் மிக நெருக்கத்தில் சஞ்சாரம் செய்வார்கள். அப்போது கடுமையான கிரக யுத்தம் நிகழும். பங்குனி 15ஆம் தேதிக்கு முன் சில நற்காரியங்கள் செய்து கொள்ளலாம். பங்குனி மாதம் 18ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் 4ஆம் இடத்திலே குற்றச் சேரும்போது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள், விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு பூ மகசூல் உயரும். பூவிலை உயரும். பூ மகசூல் உங்களுக்கு நல்ல வருமானங்களை கொடுக்கும். விவசாய வருமானம் ஓரளவு கூடுதலாக வரும். மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திலே இந்த மாதம் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தொழில்ஸ்தானாதிபதி 5ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்வது விருச்சிக ராசி என்பதற்கு சூரிய பகவானாலும் சற்று சாதகமில்லாத அமைப்பு தான். உங்கள் பிள்ளை உங்களுடைய பேச்சை கேட்காமலும் பார்க்கலாம். ராகுவுடன் சூரியன் கூட்டணி சேரும்போது அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கை பத்திரமா பார்த்துக்கணும். லஞ்ச லாபங்கள் பெற்று அப்புறமேட்டி வேலை இல்லாத சூழ்நிலை கூட விருச்சிக ராசி என்பதற்கு ஏற்பட்டுவிடும். கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி சூரியன் ராகு கூட்டணி சேரும்போது தான் அரசு வேலை கிடைக்கும். அரசு வேலைக்கு தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்கள், அரசு வேலைக்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் விருச்சிக ராசி என்பதற்கு உண்டு. தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளை உங்கள் பேச்சை கேட்காமலும் போகலாம். தந்தையிடம் நீங்கள் விதண்டாவாத வாக்குவாதங்கள் செய்யக்கூடிய நிலையும் வரும். தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த மாதம் கடக்க வேண்டும். பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சூரியன் ராகு புதன் 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறது. பங்குனி மாதம் 12ஆம் தேதி வரை புதன் அஸ்தங்க நேச்ச நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். விருச்சிக ராசிக்கு 2க்கும் 5க்கும் உடைய குரு பகவான் 6ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். இந்த பங்குனி மாதம் குரோதம் இல்லாமல், சண்டை சச்சரவுகள் இல்லாமல், பகை இல்லாமல் விருச்சிக ராசி என்பவர்கள் கடப்பது நல்லது. 6ஆம் வீட்டிலே சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை குடும்பஸ்தானாதிபதி சஞ்சாரம் செய்கிறார். குடும்பத்திலும் சரி, சுற்று வட்டார பகுதியிலும் சரி, சொந்த பந்த உறவுகளும் சரி, குரோதம் இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல், பிரிவு இல்லாமல் விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள். 16ஆவது வீட்டிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய நலனுக்காக, உங்களுடைய சுக தேவைக்காக தேவையில்லாத மனக்கற்பனையை தவிர்க்க வேண்டும். எல்லாமே வேண்டும் அப்படின்னு அதிக ஆசைப்படாதீங்க. இருக்கின்ற பணம் விரையாகிவிடும். விருச்சிக ராசி என்பர்கள் 11ஆவது வீட்டிலே கேது பகவான் வந்திருக்கிறார். மாதம் பிற்பாதி சூரிய கிரகணம் நிகழ்கிறது. இந்தியாவிற்கு தெரியாது, மற்ற நாடுகளுக்கு தெரியும். இந்தியாவுக்கு தெரியாதனால் ஓரளவு இந்தியாவுக்கு பாதிப்புகள் இல்லை. 11ஆவது வீட்டை 3 கிரகங்கள் பாதி செய்யும் பொழுது இந்த மாதம் பேராசையை விருச்சிக ராசி என்பர்கள் தவிர்ப்பது நல்லது. அன்றாட பணிகளை அன்றாடம் செய்து வருமானம் பொருள் ஈட்டிக் கொள்ளலாம். நித்தமும் தினந்தோறும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக விருச்சிக ராசி என்பர்கள் போக்குவரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். குரோதி வருடம் பிறப்பதற்கு முன் சோபகிருத வருடம் கடைசி மாதம் குரோதமாக இருக்கிறது. சண்டை சச்சரவுகளாக கிரக யுத்தத்தில் இருக்கும்போது விருச்சிக ராசி என்பர்கள் இந்த 12ஆவது மாதம் கலகத்தில் இருக்கும்போது சித்திரை மாதம் நன்மையில் முடியும். இந்த மாதம் விருச்சிக ராசி என்பர்கள் கொஞ்சம் கம்முன்னு இருப்பது உங்களுக்கு நல்லது. உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது.